Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் என்னோட பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே மோஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ, அதனால நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ். இது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. அந்த கலர் தான் நானுமே யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். எல்லா கிராஃப்ட்டுக்குமே பொதுவாக இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 10 கலர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பெரிய டப்பாவில் வந்துட்டு 10 கலர்ஸ் இருக்கும். இதே மாதிரி சின்னது கூட இருக்குது. அதில் வந்துட்டு 6 கலர்ஸ் இருக்கும். அதுவுமே நான் வச்சுருக்கேன், அதுவும் காமிக்கிறேன். இந்த 10 கலர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கலர்ஸ் தான் இருக்கும். ப்ரௌனு, க்ரீனு அந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு சில கலர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன், ஒரு சில கலர்ஸ் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு காலியாக போயிருக்கும். ப்ரௌன்லாம் பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் இல்லாமலும் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்துட்டு நான் ஒரு சில பெயிண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எந்த மாதிரி பெயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக வாங்குறது. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பெயிண்ட்ஸ் போக மிச்ச கலர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி பாட்டிலில் வேணால் லூஸில் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அப்பப்போ நான் வந்துட்டு போகிற ஷாப்லலாம் வந்துட்டு பெயிண்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். அந்த பெயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த டப்பாவில் இப்போ என்னென்ன பெயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதில் பார்த்திங்கன்னா அதே தான் அக்ரிலிக் கலர்ஸ் தான், பட் லூஸில் இல்லாத கலர்ஸ்லாம் ஒரு சில கலர்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலர்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தேவைப்படுற கலர்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன். இதில் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் மட்டும் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாட்டில்ஸ்லாம் கூட இருக்கும். அதே மாதிரி அதிகமாக யூஸ் ஆகாத கலர்ஸ்லாம் கூட இதில் எடுத்து வச்சுருவேன் நான். ஓகேங்க, இப்போ வந்துட்டு ஒரு 10 கலர்ஸ் கிட்ட நான் எடுத்து காமிச்சிட்டேன், அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கேம்லினில் வந்துட்டு ஃபேப்ரிக்கா அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த பாக்ஸோட ஷேப்பே வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இந்த டப்பாவோட ஷேப்பே. இதில் வந்துட்டு பர்பிள் கலர் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது கொஞ்சம் பெருசு. இது வந்துட்டு போஸ்டர் கலர் மாடலில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்துட்டு 2 வாங்கி வச்சுருக்கேன். எப்போ வாங்கினதுனே தெரியல, கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. நான் கூட ரிவ்யூவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸஸ்லாம், சாரி இந்த பாட்டில்ஸ்லாம். இதில் ஒரு 2 வாங்கி வச்சுருக்கேன். பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போஸ்டர் கலர்ஸ்லேயுமே கொஞ்சம் வந்துட்டு போஸ்டர் கலர்ஸ் பாக்ஸ் தான் நான் வாங்குவேன். அதில் வந்துட்டு காலியாக போன பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற பெயிண்ட்ஸை மட்டும் தனியாக இதில் எடுத்து வச்சுருக்கேன். போஸ்டர் கலர்ஸ்லாம் நான் தனியாக இது வரைக்கும் வாங்கினது கிடையாது, பாக்ஸில் வாங்கினது தான். அதில் வந்துட்டு காலியாக போனது போக மிச்ச பீசஸ் எடுத்து இதுக்குள்ள வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெட்டாலிக் கலர்ஸுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு தான் நான் வச்சுருக்கேன். அதுலேருந்து மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் எடுத்து இதுலேயும் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இதெல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டன் கலர். ஓகே, கோல்டன் கலர் ஒரு 3 இருக்குது. அதே மாதிரி சில்வர் கலரில் ஒரு பீஸ் மட்டும் இருக்குது. இதுவுமே வந்து தனியாக வாங்கினது தான். இப்போ நான் கையில் வச்சுருக்கல, இது தனியாக வாங்கினது தான். ஓகேயா, கோல்டன் கலர் ஃபுல்லாக இருக்குன்னு யூஸ் பண்ணவே இல்லை. கோல்டன் கலர் வந்து சீக்கிரமே காலியாக போயிடுது, நிறைய தேவைப்படுது. அப்படிங்கிறனால கோல்டன் கலர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வாங்கி வச்சுருக்கேன். எப்போனா வந்துட்டு நம்ம கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா அப்போ வாங்கிட்டு வந்துடுவேன். ஓகேயா, அவ்வளோதாங்க. நம்மளோட தனித்தனியாக வாங்கி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தாச்சு, இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன பாக்ஸில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதே பார்க்கலாம், இதை எடுத்து வச்சுட்டு. ஓகேயா, எப்பவுமே பார்த்திங்கன்னா நான் பெயிண்ட் எல்லாத்தையும் திருப்பி தான் வைப்பேன், அப்போ தான் டக்குன்னு பார்த்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் எல்லாமே வந்துட்டு பெயிண்டோட பாட்டில் மூடி எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்கும், அதனால திருப்பி வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டர் கலர்ஸோட டப்பா உள்ளே வந்துட்டு நான் மெட்டாலிக் கலர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து 12 கலர்ஸ் வச்சுருக்கேன் நான். ஓகே, எல்லாமே வந்து சின்னதாக தான் இருக்கும். மெட்டாலிக் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்துட்டுமே பார்த்திங்கன்னா கேம்லினில் ஃபேப்ரிக்கால் உள்ளது தான். அதனால இந்த பாக்ஸோட ஷேப் இந்த மாதிரி, இந்த பாட்டிலோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாட்டிலுக்கும் பாக்ஸுக்கும் எனக்கு ரொம்பவே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் வந்துட்டு இந்த வீடியோக்கு ரொம்ப அவசரமாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு நாளைக்கு வெளியே போகிறேன், ரிலேஷன் வீட்டில் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க, அதனால போகிறேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நாளைக்கு வீடியோ போடாமல் இருக்க முடியாது இல்லையா? வீடியோ போடாமல் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. அதனால வீடியோ சீக்கிரம் எடுத்து உங்களுக்காக வந்துட்டு நான் ஷெட்யூலில் போட்டு போயிருக்கேன். அதாவது நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு போஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டு இருப்பேன் நாளைக்கு. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரிலேஷன் வீட்டில் போயிட்டு நான் ஃபோனே நோண்டிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஏதாச்சும் நினைப்பாங்க. அதனால நான் வந்துட்டு இப்போவே வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மெட்டாலிக் கலர்ஸையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த கலர்ஸுமே யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ரங்கீலா பெயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். சின்ன பெயிண்ட்ஸ் இருக்கும், இதில் குட்டி பாக்ஸஸாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு குட்டி டப்பாவில். இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு சில கலர்ஸ் தேவைப்படும், பட் இருக்காது. பெரிய பெயிண்ட்ஸில் பார்க்கும்போது இருக்காது. அந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ்லாம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவே நிறைய கலர்ஸ் இருக்கும். அப்படிங்கிறனால நான் யூஸ் பண்ணுறேன். திடீர்னு சின்ன கலர் ஸ்கின் கலர்ஸ் தேவைப்படும், அதே மாதிரி லைட் க்ரீன் அந்த மாதிரி ஏதாச்சும் தேவைப்படும். அப்போ வந்து நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். அதனால தான் வந்து இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், நிறைய இதில் யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள், உங்களுக்கே தெரியும். அதுக்காக இதுவுமே இருக்குது. இதுவுமே முடிஞ்சிருச்சுன்னா நான் இன்னுமே வாங்கி வச்சுப்பேன், ஏன்னா இதுக்கு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இதுதான் வந்துட்டு கிவ் அவே வின்னர்ஸ்க்காகவும் கொடுக்கறதுக்காக இந்த தடவை வாங்கி வச்சுருப்பேன். நான் வந்து கிவ் அவே வின்னர்ஸ்க்கான கிஃப்ட் காமிக்கும் போது பார்த்துருப்பீங்க. அந்த பெயிண்ட் தான் இது. ஓகே, இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெயிண்ட்டு. ஏன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். ஓகேயா? ஓகே, இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் கலர்ஸ் தான் எடுக்கிறேன். இதில் வந்துட்டு நான் மெட்டாலிக் கலர்ஸ்லாம் போட்டு வச்சிடல. இதுலேயும் போஸ்டர் கலர்ஸ் தான் இருக்குது. இதில் வந்துட்டு 12 கலர்ஸ் இருக்கும். ஓகே, 12 கலர்ஸுமே நல்லா டார்க் கலர்ஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர்லாம் அவ்வளோ இருக்காது. பிங்க் கலர்லாம் நம்மளுக்கு வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலரை வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிங்க் கலர் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில கலர்ஸ் தான் இருக்காது. மற்றபடி வந்துட்டு நம்மளால் அந்த கலர்ஸை வச்சு இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கூட இருக்காது. ஸ்கை ப்ளூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒயிட்டையும் அதே மாதிரி டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கை ப்ளூ கூட எடுத்துக்கலாம். அதிகமான பெயிண்டில் வந்துட்டு ஸ்கை ப்ளூவே வர மாட்டேங்குது. ஸ்கை ப்ளூ நான் வந்துட்டு அதிகமாக தனியாக தான் வாங்குகிறேன். அப்படி இல்லைனா ஒயிட் பெயிண்ட் அண்ட் ப்ளூ பெயிண்ட்டையும் சேர்த்து தான் நான் ஸ்கை ப்ளூ ரெடி பண்ணுறேன். பட் ஸ்கை ப்ளூ நிறைய தேவைப்படுது. அது வந்துட்டு நம்ம முடிஞ்சால் 100 ml வாங்கணும். பட் வாங்கலை. ஸ்கை ப்ளூ வந்துட்டு நிறைய இதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு 12 கலர்ஸ் இருக்குது. 12 கலர்ஸும் நம்ம பிரித்து பார்த்தாச்சு. 12 கலர்ஸுமே நல்லா டார்க் கலர்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ இதையும் வச்சிடலாம். போஸ்டர் கலர்ஸுமே கண்டிப்பாக நிறைய இதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். அதனால தான் நான் போஸ்டர் கலர்ஸுமே இப்போ தான் இது புதுசாக வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ கிவ் அவே வின்னர்ஸ்க்காக கிஃப்ட் வாங்க போயிருந்தால அப்போ வாங்கிட்டு வந்தது தான் இது. போஸ்டர் கலர்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் காலியாக போயிடுச்சு எல்லாமே. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. போஸ்டர் கலர்ஸ் அவ்வளோ இருந்திருக்காது. அதனால தான் நான் இந்த தடவை போகும்போது இன்னொன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில்ல அக்ரலிக் கலர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல. ஒரு 10 கலர்ஸ் இருந்த பாக்ஸு, அந்த பாக்ஸ் மாதிரியே இது வந்து 6 கலர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உள்ளே இருக்கிற அந்த பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தெரியும். நான் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த பெரிய பாக்ஸில் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாக்ஸ் பொறுத்து தான். பாக்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பெயிண்ட் டப்பாவும் பெருசாக இருக்கும். அதேமாதிரி பாக்ஸ் சின்னதாக இருக்கிறது வந்துட்டு பெயிண்ட் டப்பா வந்து சின்னதாக தான் இருக்குது. ஓகே, பட் வந்துட்டு குவாலிட்டிலாம் சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கலர்ஸ் இருக்குது. 6 கலர்ஸுமே தேவைப்படுற கலர்ஸாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் புதுசாக பெயிண்ட் வாங்குறீங்க அப்படின்னா யூஸ் ஆகிற பெயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரீ வரைகிறோம், அதுக்கு லீஃப்க்கு வந்து கலர்ஸ் அந்த மாதிரி எல்லோ, இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் தேவையானது தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் கையில் வச்சுருக்கல இதுவுமே. இது வந்துட்டு கேமலில் ஃபேப்ரிக் கலர்ஸ் இருக்கிற பெயிண்ட்ஸ் தான். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதில் எப்படி 6 கலர்ஸ் இருந்துச்சோ அதே கலர்ஸ் தான் 6 கலர்ஸுமே இருக்கும். பட் வந்து இதோட பாட்டில் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஒரு பர்பிள் கலர் ஃபேப்ரிக்கா அந்த கேமலில், அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதுவுமே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம மெட்டாலிக் கலர் பார்த்தோம்ல அதே மாதிரியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு. நான் வச்சுருந்த அந்த மெட்டாலிக் கலருமே வந்துட்டு இந்த மாதிரி தான் நிறைய வச்சுருக்கேன். ஒரு சிலர் தான் வந்து அக்ரலிக்கில் வச்சுருக்கேன். கேமல் கம்பெனியில் உள்ளது தான் வந்துட்டு நிறைய வச்சுருக்கேன். மெட்டாலிக் கலர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா அதே 6 கலர்ஸ் தான். பட் இதோட அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, பிளாஸ்டிக் பாக்ஸ், அது மட்டும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு 6 பெயிண்ட்டும் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கட்டமாக வந்துட்டு அதுலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டிலாக வச்சுருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன். இது வந்து 100 ml. இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. பிளாக் பெயிண்ட் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கி வச்சுருக்கேன். இது காலியாக போயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. அதனால வந்துட்டு இன்னொரு 2 பீஸ் வாங்கினேன். ஒரு 200 ml வாங்கலான்னு பார்த்தேன். பட் 200 ml இல்லை, எனக்கு கிடைக்கல. அதனால ஆன்லைனில் வந்துட்டு நான் 100 ml உள்ளதே வந்து வாங்கிட்டேன். 100 ml ஆன்லைனில் ஒன்று வாங்கினேன். இன்னொன்று வந்துட்டு தனியாக லூஸில் லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம வந்துட்டு கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்க போகும்போது தான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு இது இருக்குது. பட் அதில் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் 2 வந்து ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். நான் இந்த ஒயிட் கலர் நல்லா ஃபுல்லாக யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். நம்ம ஒரு கிச்சன் செஞ்சோம்ல, மினியேச்சர் கிச்சன், அதில் வந்துட்டு யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் இருந்துச்சு. அதில் வந்துட்டு பிங்க் கலர் போட்டு லைட் பேபி பிங்க் கலர் மட்டும் இதுக்குள்ளே கொஞ்சமாக வச்சுருக்கேன். பட் இது வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் வந்த டப்பா தான். ஓகே, அதுவுமே 100 ml தான். பட் அது வந்து ஃபேப்ரிக்கா கேமல் கம்பெனி அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்துமே பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கா கேமல் கம்பெனி தான். இது வந்து ரெட் கலர் பெயிண்ட். ஓகே, சாரி ரெட் இல்லை, இது வந்துட்டு பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர். நான் வந்துட்டு பிங்க் கலர் கேட்டதுக்கு அவங்க இதை தான் கொடுத்தாங்க. நான் இதை அதிகமாக ரெட் கலருக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தெல்லாம் வந்துட்டு டார்க்காக இருக்கும் இந்த பிங்க் கலரு. நான் ரெட் கலர் மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியான் எல்லோ. இதெல்லாமே வந்து ஆன்லைனில் நான் புக் பண்ணது. இதுக்கப்புறம் காட்டுறது எல்லாமே வந்துட்டு நான் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கியிருந்தேன்னு சொன்னால அந்த ஒரு சில பெயிண்ட் தான். இது வந்துட்டு நியான் எல்லோ. இது வந்து 100 ml தான். அடுத்து பார்த்திங்கன்னா நியான் க்ரீனு. நான் வந்துட்டு சரியாக டீட்டெயில்ஸ் படித்து பார்க்காம இதை வந்து புக் பண்ணி வாங்கிட்டேன்னு தான் சொல்லணும். நான் வந்துட்டு டார்க் கலர்ஸாக தான் வாங்கணும்னு நினச்சேன். தெரியாமல் வந்துட்டு நான் இந்த நியான் கலர்ஸ் வாங்கிட்டேன். நான் தான் புக் பண்ணுறதுல தப்பாக பண்ணிட்டேன். சரி என்ன பண்ணுறதுன்னு வாங்கி வச்சுருக்கேன். பட் இந்த கலர்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. நியான் கலர்ஸ்னாலே கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு பளிச்சுன்னு. இதில் வந்துட்டு ஒரு 5 கலர்ஸ் நான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன். 4 நியான் கலர்ஸ் இருந்துச்சு, ஒரு பிளாக் கலர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு அந்த இமேஜில் சரியாக பார்க்காம வந்துட்டு பண்ணிட்டேன். பட் இதையும் நம்ம வந்துட்டு இனிமேல் நிறைய கிராஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபெவிக்ரில் பாட்டில் ஒன்று
ஒன்று அக்ரலிக் கலர்ஸ் ஒன்று வாங்கினேன். இது வந்துட்டு ஒயிட் கலர். இதோட ரேட் வந்துட்டு 300 ரூபா. இது வந்துட்டு 500 mlங்க. ஒயிட் கலர் பெயிண்ட் அதிகமாக தேவைப்படுது. நிறைய கார்ட்போர்ட் கிராஃப்ட்லாம் பண்ணுறோம், ஹவுஸ் மாதிரிலாம் பண்ணுறோம், கிச்சன் மாதிரிலாம் பண்ணுறோன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் பேக்ரவுண்டுக்கு அடிக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு 500 ml நான் வாங்கி வச்சிட்டேன். எல்லா பெயிண்ட்டும் 500 ml வாங்கலை, வேஸ்ட்டாக போய்டுமோன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால ஒயிட் பெயிண்ட் மட்டும் 500 ml வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லா பெயிண்ட்டையும் நான் வந்து காமிச்சிட்டேன் என்கிட்ட இருந்த எல்லா பெயிண்ட்ஸும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தமே எத்தனை பெயிண்ட்ஸ் இருக்குது, சின்ன பாட்டில்ஸ் பெரிய பாட்டில்ஸ் எல்லாமே சேர்த்து எத்தனை பெயிண்ட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம செகண்ட் சேனலில் கூட எத்தனை டால் இருக்குதுன்னு கேட்டால் நிறைய பேர் கரெக்டாக வந்துட்டு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இதுவும் முடிஞ்சால் என்ன சொல்லுங்கள். இந்த பெயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் எந்தெந்த பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கேட்டனால தான் இந்த வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் ஸ்லைம் ரிவ்யூ வீடியோஸ், இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.